கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாலும். ஒரு நிமிஷம் இல்லைங்கக்கா. என்ன? எங்க ஊர்ல இருக்க கருப்பு பொண்ணுங்க எல்லாம் கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுத்தாதுக்கா. அதுங்க வேற என்ன பண்ணும்? யாராவது நல்ல விஷயமா வெளியே போறாங்கன்னா அது உடனே குறுக்க போயிடும். அவ்வளவுதான். இன்னும் உங்க வீட்ல இந்த மாதிரி எத்தனை பேரடி இருக்காங்க? 4 தங்கச்சிங்கக்கா. மாட்டனவ செத்தோம். ரைட், அப்ப நான் கிளம்புறேன். சரி. ஐயா, டிஎஸ்பி இங்க வந்திருக்காரு. சின்ன தம்பியை பத்தி ஏதோ ஒரு விஷயம் சொல்லணுமா? சார், ஒரு விஷயம். நிமிஷம், நீங்க வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். அப்ப நான் வர்றேன்யா. நல்லது. வரேன். நீங்க உட்காருங்க. என்னாச்சு? மேட்டர் என்னன்னு சொல்டா. ஒரு தடவை போனை கட் பண்ணா மறுபடியும் அன்னைக்கே கூப்பிடக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு எப்படியெல்லாம் திட்டணும்னு தோணுதோ அப்படியெல்லாம் திட்டுங்க. உன்னை திட்டுறதுக்கு பதிலா நான் செவத்துல போய் முட்டிக்கலாம். பரதேசி, நீ ஒரு முட்டா பையனு குருக்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரியும். உன் வேலையை என்கிட்ட சக்கரபாணி, சின்ன தம்பி எங்க? அங்கிள், அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ஓகே தானே? எவ்ரிதிங் ஓகே. எல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, அங்கிள் தான் சின்னாவோட பலம். ரொம்ப புகழாதற. அங்கிள், சின்ன தம்பி கூட்டிட்டு வந்துருவான்ல? அதுல என்ன சந்தேகம்? உன் கை கால கூட நீ நம்பாம இருக்கலாம், ஆனா சின்ன கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா முடிச்சிடுவான். ஏய், அவனை விடாதடா. புடிடா, புடிடா. புடி.